சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களே, மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, வணக்கத்திற்குரிய சேலம் மாநகராட்சியுடைய மேயர் அவர்களே, துணை மேயர் அவர்களே, தமிழ்நாடு மகளிர் மேம்பாடு நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் திருமதி ஷாஜிப்னா ஐஏஎஸ் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் செல்வ கணபதி அவர்களே, சகோதரர் பிரகாஷ் அவர்களே, மாநகராட்சியுடைய மேயர் அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் அருள் அவர்களே, அண்ணன் சதாசிவம் அவர்களே, துணை மேயர் திருமதி சாரதா தேவி அவர்களே, ஊரக வளர்ச்சித்துறையினுடைய கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு ககன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் அவர்களே, தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவன மேலாண் இயக்குனர் திருமதி சஜீவனா ஐஏஎஸ் அவர்களே, மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் பிருந்தா தேவி ஐஏஎஸ் அவர்களே, கூடுதல் ஆட்சியர் திருமதி பொன்மணி ஐஏஎஸ் அவர்களே, இந்த அரசை அமைப்பதற்கு நீங்க அளிக்கக்கூடிய மகளிர் உங்களுடைய ஆதரவை நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த விழாவை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்த மாவட்ட அமைச்சர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகம் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்திற்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாடு முழுக்க வங்கிக் கடன் இணைப்பு மற்றும் அடையாள அட்டை பெற்றிருக்கக்கூடிய அத்தனை சகோதரிகளுக்கும் மீண்டும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். குடும்பங்களுடைய வாழ்வில் ஒளி ஏற்றிட்டு இருக்கு. குழுவில் இருக்கக்கூடிய மகளிர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மகளிரையும் முன்னேற்றுகின்ற அரசாக நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதலமைச்சர்கள் தொடர்ந்து பல திட்டங்களை செஞ்சுட்டு வர்றார். நம்முடைய முதலமைச்சர்கள் பெரும்பாலான திட்டங்களை, மிக முக்கியமான திட்டங்கள் அனைத்தையும் மகளிரை மையப்படுத்தி செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். உதாரணத்துக்கு முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு 5 கையெழுத்து, முதல் கையெழுத்து மகளிர் விடியல் பயணம் திட்டம், அதற்கான முதல் கையெழுத்து போட்டார். இன்னைக்கு இந்த மகளிர் விடியல் பயண திட்டத்தின் மூலமாக இன்னைக்கு இந்த 4 வருஷத்தில் மட்டும் எத்தனை பயணங்கள் தெரியுமா மேற்கொண்டிருக்கிறீங்க? 770 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க. அதுதான் இந்த திட்டத்துடைய வெற்றி. அதே மாதிரி முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம், ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 22 லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க. வெறுவயத்தோட போயிட்டு இந்த குழந்தைங்க இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போனா முதல்ல தரமான காலை உணவு, அதன் பிறகு தரமான கல்வின்னு பெற்றோர்கள் இன்னைக்கு வாழ்த்தி என்னுடைய குழந்தைய பார்த்துக்க நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு, திராவிட மாடல் அரசு இருக்குன்னு மகிழ்ச்சியோட இன்னைக்கு பிள்ளைகள் அனுப்புறாங்க. குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு போனா மட்டும் பத்தாது, காலேஜுக்கு போய் படிக்கணும், உயர்கல்வி படிக்கணும்னு அரசு பள்ளியில படிக்கக்கூடிய அனைத்து மாணவிகளுக்கும் தனியார் கல்லூரி போய் படிச்சா அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல மாதம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையை வழங்குறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை சமீபத்தில் முதலமைச்சர் விரிவாக்கம் பண்ணார். அரசு உதவி பெறுகின்ற பள்ளிகளுக்கும் சேர்த்து அந்த திட்டத்தை விரிவாக்கம் பண்ணார். பஞ்சாப் மாநிலத்துறை முதலமைச்சர் சென்னைக்கு வந்தார். நிகழ்ச்சியில வந்து பஞ்சாப் மாநில முதலமைச்சர் இந்த திட்டத்தை பத்தி முழுசா கேட்டறிஞ்சு குழந்தைங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு அவர் பாராட்டி பேசினார். என்ன பேசினாரு? தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, இந்த திட்டம் மிக மிக சிறப்பான திட்டம், இந்த திட்டத்தை விரைவில் நான் பஞ்சாப் மாநிலத்திலே அறிமுகப்படுத்த போறேன்னு சொன்னார் பஞ்சாப் மாநில முதலமைச்சர். அதுதான் இந்த திட்டத்துடைய வெற்றி. நான் அந்த நிகழ்ச்சியில பேசினேன், வரவேற்புரை. அப்போ நான் பேசும்போது பெருமையா சொன்னேன். என்ன தெரியுமா பேசினேன்? காலை உணவு திட்டத்துல தாய் உள்ளத்தோடு சமைக்கிறது நம்மளுடைய மகளிர் சுய கொடுக்கிறவருடைய சார்ந்த சகோதரிகள் அப்படின்னு பெருமையா குறிப்பிட்டார். இது எல்லாத்துக்கும் மேலாக உங்கள் அனைவருக்கும் தெரியும், கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கிட்டத்தட்ட 2 வருடம் ஆச்சு. செப்டம்பர் 15ஓட 2 வருஷம். இந்த திட்டத்தின் மூலம் இந்த கடந்த 2 வருடங்களில் மட்டும் ஒவ்வொரு மாதமும் 1,15 லட்சம் மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் நம்முடைய தலைவர் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகையாக கொடுத்திருக்கிறார். இந்த மாசத்துக்கான உரிமை தொகை இன்னைக்கு வந்திருக்கோம். உங்களுக்கு இன்னைக்கோ நெட்ல வந்திருக்கோம், உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கோம். அது மட்டும் இல்ல, சில இடங்கள்ல குறைகள் இருந்துச்சு, எங்களுக்கு கிடைக்கல, விடுவிடு போயிடுச்சு அப்படின்னு கேம்ப் நடத்தணும். உங்களோட முதலமைச்சர் அப்படின்ற கேம்ப், அது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40% மனுக்கள் மகளிர் உரிமை தொகை வேண்டும் அப்படின்ற அந்த கோரிக்கை தான் வச்சிருந்தாங்க. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சில கண்டிஷன்ஸ் எல்லாம் தளர்த்தி இருக்கிறாங்க.
நிச்சயம் ஓரிரு மாதங்கள்ல இன்னும் தகுதியான கூடுதலான மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை நிச்சயம் வழங்கப்படும் முதலமைச்சர் உறுதி அளித்திருக்கிறார். உங்கள் அனைவரின் சார்பாகவும் இன்றைக்கு எங்களோடு மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அன்னை தெரசா மகளிர் சுய குழுவை சேர்ந்த சகோதரி கவிதா அவர்களே, செல்வ விநாயகர் குழுவை சேர்ந்த சகோதரி சரஸ்வதி அவர்களே, பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஜூம் கால் மூலமாக காணொலி காட்சி மூலமாக இணைந்துள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, மக்கள் பிரதிநிதிகளே, மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் உள்ளிட்ட அனைத்து அரசு அதிகாரிகளே, அலுவலர்களே, இங்கே வங்கிக் கடன் இணைப்பை பெற வந்துள்ள, அதேபோல் அடையாள அட்டைகளை பெற வந்துள்ள என் அருமை சகோதரிகளே, கழகத்துடைய அனைத்து நிர்வாகிகளே, பத்திரிகை நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 2502 கோடி ரூபாய் அளவில் வங்கிக் கடன் இணைப்பையும் குழு சகோதரிகளுக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் ஐடி கார்ட்ஸ் அடையாள அட்டைகளையும் உங்களை எல்லாம் சந்தித்து வழங்குவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். மணி கிட்டத்தட்ட 1:50 ஆயிடுச்சு. எனக்கு தெரியும் நீங்க எல்லாம் பசியோடு அமர்ந்திருக்கிறீங்க, அதுக்கு நேரம் பேசுறது இல்லை. நான் வரும்பொழுது பசியோடு தான் வந்தேன். காலைல 9 மணிக்கு சென்னையிலிருந்து கிளம்பி வந்தேன். வந்தோடனே நேரம் என்ன குழுக்களை சேர்ந்த சகோதரிகள், குறிப்பா மல்லிகை குழு, செல்வ விநாயகர் குழு என்னுடைய பசியை அறிந்து உடனே வந்த உடனே சூடா தட்டுவடை செட்டு, அப்புறம் சூடா சூப்பு எல்லாம் கொடுத்து என்னுடைய பசியை ஆற்றியிருக்கிறார்கள். எனவே அந்த பசி எப்படி இருக்கும்னு எனக்கும் தெரியும். எனவே சுருக்கமாக பேசி இந்த உரையை நான் முடிவு செய்ய விரும்புகின்றேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது இங்கே நடப்பது அரசு விழாவா இல்ல கிட்டத்தட்ட ஒரு மகளிர் மாநாடா என்ற அளவுக்கு எழுச்சியோடு மகிழ்ச்சியோடு உங்களோட இங்க வந்திருக்கக்கூடிய என்னுடைய அக்காக்களும் தங்கைகளும் அம்மாக்களும் பாட்டிகளும் அவ்வளவு மகிழ்ச்சியாக வந்திருக்கிறீங்க. இன்னொரு சிறப்பு, 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், அவரும் நம்முடைய இயக்கம் கிடையாது, நம்முடைய கூட்டணி கட்சியோட கிடையாது, இப்போ கிடையாது. சேலம் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்களும் அண்ணன் சதாசிவம் அவர்களும், சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சதாசிவம் அவர்களும் இந்த சேலம் மாவட்டத்திற்கு பல்வேறு திட்டங்களை நம்முடைய அரசு செய்து கொண்டிருக்கிறது, அதற்கு என்னுடைய நன்றி என்று போட்டி போட்டுக்கொண்டு பாராட்டி இருக்கிறார்கள். ஆனால் ஒற்றுமையாக பாராட்டி இருக்கிறார்கள். எப்பொழுதுமே இதே ஒற்றுமையோடு அவர்கள் எப்பொழுதுமே இருக்க வேண்டும், சிறப்பான மக்கள் பணியாற்ற வேண்டும் என்பது உங்கள் சார்பாக நான் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து மயில் மகளிர் சுய உதவி குழுவை சேர்ந்த திருமதி தனம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மகளிர் சுய உதவி குழுவை சேர்ந்த திருமதி பழனியம்மாள் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஸ்ரீஜெயம் மகளிர் சுய உதவி குழுவை சேர்ந்த திருமதி விஜயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஓம் சக்தி மகளிர் சுய உதவி குழுவை சேர்ந்த திருமதி சின்னதாயி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஒளி நிலவு மகளிர் சுய உதவி குழுவை சேர்ந்த திருமதி பழனியம்மாள் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அன்னை மகளிர் சுய உதவி குழுவை சேர்ந்த திருமதி கவிதா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். திருமகள் மகளிர் சுய உதவி குழுவை சேர்ந்த திருமதி வசந்தி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வசந்த மகளிர் சுய உதவி குழு ஐயனாரம்மன் மகளிர் சுய உதவி குழுவை சேர்ந்த திருமதி மாலதி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஸ்ரீ கிருஷ்ணன் மகளிர் சுய உதவி குழுவை சேர்ந்த தனலட்சுமி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பாரதம் சுய உதவி குழுவை சேர்ந்த திருமதி கல்பனா அவர்களை அழைக்கின்றோம்.
வீட்டுக்கு பட்டா வேண்டி போனேங்க. 80 வருஷமாக குடியிருந்த வீடு. ஆ தேங்க்ஸ்.